கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மறுபடி இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கடந்த வாரங்களில் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தர் செய்த மகத்துவங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினீங்க. நிறைய பேர் ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணினீங்க. கர்த்தர் எங்களோட பேசினார். இந்த வார்த்தை நல்லா இருந்தது. தேவன் எங்களோடு ஒரு இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி நீங்கள் அநேகர்கள் என்னோட தொடர்பு கொண்டீங்க. நீங்கள் பேசுனீங்க. அநேகருக்கான அற்புதம் செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு சமயம் அழகான ஒரு தாயார் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், பிரதர், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறேன். நான் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி அந்த தாயார் என்னோட பேச ஆரம்பித்தார்கள். அவருடைய குடும்பத்தை குறித்து அவங்க சொன்னாங்க. நாங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அவங்க சொன்னாங்க, 28 வருஷமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நாங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்கள், நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். ஏதோ ஒரு வெறுமனை எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஏதோ எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயார் என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவங்ககிட்ட நான் ஒரு காரியத்தை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் எங்கள் இடத்துல இருந்து எங்கள் சொந்தங்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் உறவினர்கள், எங்கள் குடும்பம் எல்லாராலும் நாங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு கூட எங்களை கூப்பிட மாட்டார்கள். ஒரு விசேஷத்துக்கு கூட கூப்பிட மாட்டார்கள். ஒரு திருமண காரியத்துக்கு கூப்பிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறோம் என்று சொல்லி அவங்க என்னோடு பேசினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளலையா? உங்களை துக்கத்தோடு இருக்கிறீங்களா? எங்கள் சொந்தங்கள் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நல்லா தானே இருந்தோம். நாங்கள் அவங்களோடு இருக்கும்போது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் எங்களை ஒதுக்குறார்கள், எங்களை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலையோடு உட்கார்ந்துருக்கலாம், இல்லை கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கலாம். சில நண்பருடைய சில குடும்பத்தில் முக்கியமான ஃபங்க்ஷன்களுக்கு உங்களை கூப்பிடாமல் இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இயேசு உங்களை பற்றி சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சொந்தங்கள் உங்களை மறக்கலாம், உங்கள் உறவினர்கள் உங்களை மறக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கிற ஒரு தெய்வம் அல்ல. இந்த உலகம் உன்னை மறக்கலாம், உங்கள் சொந்தங்கள் உங்களை மறக்கலாம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அவங்க என்னை மதிக்கணும், இவங்க என்னை புகழன்னு சொல்லி நீங்கள் யாரை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க. நம்மளை அவங்கள மதிக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இந்த உலகம் உங்களை மறக்கும், உண்மைதான். உங்கள் சொந்தங்கள் மறப்பார்கள், உண்மைதான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீங்கள் மறந்து போயிட்டு நீ கவலைப்படுறீங்களா? இந்த உலக மனிதர்களோட நினைவுக்கு ஒரு புரோஜனம் கிடையாதுங்க. உங்கள் சொந்தங்கள் உங்களை நினைத்து ஒரு புரோஜனம் கிடையாது. உங்கள் உறவினர்கள் உங்களை நினைத்து ஒரு புரோஜனம் கிடையாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு மறந்து போகிற ஒரு அனுபவத்தோடு இருக்கலாம், ஒரு நெருக்கத்தோடு இருக்கலாம், ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு மேரேஜ் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த மேரேஜ் வீட்டுக்கு இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அந்த மேரேஜ் வீட்டில் 2 பேரும் சொந்தக்காரங்க. அவங்க பேசுகிறாங்க, என் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நீ தான் உன் மகன் கல்யாணத்துக்கு கூப்பிடலை,
நானாட்டு உன்னை கூப்பிட்டுருக்கு, நீ வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அந்த ஐயா சொன்னாங்க, நீ கூப்பிட்டது உண்மைதான், நீ அழைத்த அந்த அன்பு, அந்த பாசம், ஆனால் இப்போ தெரியுது நான் உன்னை கூப்பிடலைன்னு சொல்லி என் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அந்த ஐயா சொன்னாங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் மறந்துடலாம், நான் கொஞ்சம் வசதியாக இருந்தால் நீ என்னை மறந்துருக்க மாட்ட, நான் ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பம், அதனால் நீ மறந்துட்ட, நீ நல்லா இருக்கிற, என்கிட்ட அந்த வசதி இல்லாதனால நீ மறந்துட்ட அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஆமாம் உண்மைதான். இன்றைக்கி உங்கள் சொந்தங்கள் உங்களை மறக்கிறாங்களா? உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை எதுவும் செய்ய முடியாது, அவங்களை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் நினைக்கிறாங்களா? இல்லைங்க, நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தினால, இயேசு உங்களை மறக்காத ஒரு தெய்வம். உன் நண்பர்கள் உங்களை மறந்து விடுவார்கள், உங்கள் உறவினர்கள் மறந்து விடுவார்கள், உங்கள் சொந்தங்கள் மறந்துடும், உங்கள் சபை உங்களை மறந்துடும், இந்த உலகம் உங்களை மறந்துடும். ஆனால் இயேசு உங்களை மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயா 44:1 சொல்கிறது, நான் தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், இப்போது நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்தபடினால்தான் நீ இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாய். யாக்கோபே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ மறக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நீ மறக்கப்படுவதில்லை. சில நாட்களுக்கு முன்பு ஒரு அருமையான தகப்பனார் நம்ம டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கப்பட்டு அவங்க என்னோடு தொடர்பு கொண்டார்கள். அவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்களுடைய மனைவி 15 வருஷம் ஒரு பலவீனத்தோடு இருந்தார்கள். 15 வருஷம் மகா ஒரு பலவீனம், ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எத்தனையோ மருத்துவமனை போய் பார்த்தார்களாம். நல்ல ஒரு ஜெபிக்கிற குடும்பம், 15 வருஷம் வியாதியின் படுக்கை, ஏதோ ஒரு மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க அந்த ஐயா சொன்னாங்க, என்னுடைய மனைவி அவ்வளவு ஒரு பலவீனம் ஐயா, கண்ணீரோடு என்று சொன்னாங்க. அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த டைமில் அவங்க பேசினாங்களா அந்த ஐயா கிட்ட, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது, நான் இன்னும் பிழைக்க மாட்டேன், நான் மரித்து போய் விடுவேன், என்னை குறித்து எதுவும் நினைக்காதங்கன்னு சொல்லி அந்த அருமையான தகப்பனாட்டை சொன்ன உடனே தன் மனைவியுடைய வேதனை குறித்து அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். எங்களை யார் உதவி செய்வா? எல்லாரும் எங்களை மறந்து விட்டார்கள், குடும்பங்கள் எங்களை மறந்து விட்டது, உறவினர்கள் மறந்து விட்டார்கள், எங்களை யார் உதவி செய்வா? அப்படி நினைத்து கொண்டிருந்து அந்த கட்டிலில் படுத்திருந்தாங்களாம். அந்த அம்மா படுத்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஆவியான ஒரு தெளிவாக பேசியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே அவங்க என்னோட தொடர்பு கொண்டார்கள். நான் ஃபோன் எடுத்த உடனே அவங்க ஐயா அப்படியே கதறினாங்க, ஜெபம் பண்ணணும். அந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம் அந்த அம்மா மேலே இறங்குச்சு. கட்டுகள் அறுக்கப்பட்டது, பலவீனங்கள் மறைந்தது. உடனே எழுந்து உட்கார ஆரம்பித்தார்கள், நடக்க ஆரம்பித்தார்கள். அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இன்றைய சாட்சியாக இருக்கிறாங்கங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயா, இந்த கட்டில் தான் நான் படுத்திருந்தேன், இதில் தான் என்ன நான் படுத்திருந்தேன், நான் முடிந்து போனதுன்னு நினச்சேன், ஆனால் இயேசு என் வீட்டுக்கு வந்தாரியா, என்னை தொட்டாரியா, அந்த நொடி பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அவரால் மறக்கப்படுவது இல்லை. வியாதி நிமித்தம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? கடன் நிமித்தமாக கஷ்டப்படுறீங்களா? கண்ணீரோடு நிற்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை.
ஏசாயா 44:2 சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவர், உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். உன் தாயின் கற்பத்தில் நீ உருவாக்கின தேவன் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஏனென்றால் உன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் சகோதரனே, என் சகோதரியே, என் வாலிப தங்கச்சி, என் வாலிப தம்பி, எல்லாரால் நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை பத்தி தான் சொல்லுகிறார். உன் தாயின் கருவில நீ உருவாகிறதுக்கு நான் தெரிந்தெடுத்தேன். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, மறக்கப்படுவது இல்லை. அவரால் நீங்க மறக்கப்படுவது இல்லை. பயப்படாதங்க. ஏசாயா 41:1 சொல்லுகிறது, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களா? நீ பயப்படாத. ஏனென்றால் உன்னை உருவாக்குனவர் சொல்லுகிறார், உங்களை படைத்தவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ எங்க சென்றாலும் எங்க போனாலும் உங்களோட கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதுங்க. ஏனென்றால் உங்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ பயந்து கொண்டிருக்கிற, நீங்க பயந்து இருக்கிறீங்களா? ஐயோ, எங்க குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது தெரியல, என் குடும்பம் இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறோம், எங்களை யாரு உதவி செய்வார், யார் எங்களுக்கு அற்புதம் செய்வார், நாங்கள் மருத்துவமனையில் இருக்கிறோம், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய யாருன்னு வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களே சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை பற்றி சொல்றார், நீ பயப்படாத. நீ பயப்படுற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை. ஏனென்றால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படுற காரியம் ஒன்று வாழ்க்கையில நடப்பதே இல்லை. பிசாசு பயப்படுத்திக் கொண்டிருக்கிறானா? பிசாசு பேசி கொண்டிருக்கிறானா? உன் வீட்டுக்குள்ள பிசாசுடைய அனுபவம் இருக்கிறதா? பிசாசு உன் வீட்டுக்குள்ள நடமாடி கொண்டிருக்கிறானா? நீ அவனை பற்றி சொல்லு, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் வீட்டை விட்டு போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. பிசாசு உங்க வீட்டோட ஓடி போகும். இன்றைக்கு அந்த வல்லமை நீங்க புரிந்து கொள்ள யாராலும் நீங்க புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் வல்லமை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பிசாசு கண்டு பயப்படாதுங்க, வேதனை குறித்து பயப்படாதுங்க, வியாதியை குறித்து பயப்படாதுங்க. இயேசுவை நம்பி நான் சொல்றேங்க, இயேசு தான் இந்த உலகத்துல ஒரு மனிதனை பயப்படாத என்று சொன்ன தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்துல எந்த தெய்வம் அப்படி சொன்னதே கிடையாது. என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ ஏன் கலங்குற? என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை நினைக்காத, உன் கூட இருக்கிற பெரியவர் அவர் உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதே மகனே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறான்னு சொல்கிறார். நீங்க பயப்படுற காரியம் உங்க வாழ்க்கையில் நேரிடுவது இல்லை. ஏசாயா 44:3 சொல்லுகிறது, உன் சந்ததியின் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஊற்றுவார். உங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். உங்க குடும்பத்து மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவார். இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம், வாஞ்சியோடு யாரெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். நான் ஆரம்ப நாட்கள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக 3 வருடம் ஜெபம் பண்ணேன். எனக்கு நிரப்புங்கப்பா. போவன் ஆலயத்துக்கு போவன் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். அப்ப ஒரு நாள் ஆவியானவர் தெளிவா சொன்னார், நான் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன். நான் கேட்டேன், என்னுடைய ஆவியால் நிரப்புங்க, உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேல் ஆவியை நான் ஊற்றுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க பிள்ளைகள் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். இந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகள் இருந்தால் மாத்திரம்தான் உங்க பிள்ளைகள் காலேஜ் போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, பள்ளிகளுக்கு போகும்போது அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளை நடத்தும். தேவையில்லாத நண்பர்களோடு உங்க பிள்ளைகளை ஆவியனை விடமாட்டார். இன்னைக்கு நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் எல்லாம் ஒரு பக்கம் பள்ளி படிப்பாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். நல்ல ஜெபம் பண்ண முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் முதல் நான் ஆரம்பித்தது, நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன், பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் எப்பவும் நான் தான் முதலிடம் இயேசுவுக்காக, முதலிடம் தேவனுக்காக நான் கொடுத்தேன். நான் பைபிளை வாசித்து நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2வது என்னுடைய பள்ளி படிப்பாக இருந்தது.
அதுக்கப்புறம் படிப்பு கொடுத்தாராண்டு, படிக்க நான் ஆரம்பிப்பேன். அப்போ நான் முதலாவது தேவனுக்கு என்னுடைய இடத்தை நான் கொடுக்கும்போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார், எல்லா காரியத்திலும் உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஜெபத்துக்கு பிள்ளைகளை கூட உட்கார விட மாட்டேங்கிறோம். அவங்க ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்க, ஓகே நல்லதுதான், உங்க பிள்ளைகள் படிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு வாரம் கூட உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு கட்டாயம் போக வேண்டும். நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கூட வர வேண்டும், குடும்பமாக நீங்க போக வேண்டும். பிசாசு அப்பதான் சில போராட்டத்தை கொண்டு வருவான், அப்ப நெருக்கத்தை கொண்டு வருவான். நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். உண்மைக்கு பிரியமானவர்களே, நான் கடந்த நாளுக்கு ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அருமையான ஒரு தாயும் தகப்பனாரும் 8 வருஷம் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தார்கள். கரெக்டா 8 மணிக்கு அந்த ஆலயத்தில் ஆரம்பம், 8 மணிக்கு அந்த சண்டே சர்வீஸ் ஆரம்பிக்கப்படும். ஆனா இந்த அம்மா, இந்த ஐயா, அவருடைய மகன், ஒரே மகன், கரெக்டா 7:50 இல்லை 7:40 அந்த ஆலயத்தில் போயிடுவாங்க. 8 வருஷம் அந்த போதகர் கவனித்து கொண்டே இருந்தார். 8 வருஷம் ஒரு நாள் கூட அவங்க ஆலயத்துடைய ஆராதனைக்கு பிந்தி போனதே கிடையாதான். கரெக்டா அந்த டைம் போயிடுவாங்களாம். இதை போதகர் கவனித்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு அந்த தாயும் தகப்பன் மாத்து தான் வந்திருந்தார்கள். அப்போ போதகர் நினைத்தாரா, இந்த தம்பி இன்னைக்கு வரல, சுகமில்லாமல் வீட்டில் இருப்பாங்க நினைத்தார்களாம். ஆலய ஆராதனை முடிந்தது, ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தாங்களாம், நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அந்த போதகர் அவங்களை அழைத்தாங்க. கடைசி ஆராதனை முடிந்த பிறகு அந்த போதகர் கூட அவங்க சொல்ல காரியம் தெரியாது. அவங்க சொன்னாங்களாம், இன்றைய சாயங்காலம் என்னுடைய மகனுடைய அடக்க ஆராதனை இருக்கிறது, நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த போதகருக்கு அப்படியே உள்ளம் தூக்கி வாடி போட்டது. இந்த போதகர் என்ன நினைத்தார்கள், தன்னுடைய மகனுக்கு சுகமில்லைன்னு நினைத்தாங்க. அப்ப அந்த போதகர் கேட்டாங்களா, ஏம்மா உங்க மகன் மரித்து போய் விட்டான், நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, என் மகன் பரலோகத்தில் இருக்கிறான், இயேசுவோடு இருக்கிறான், நான் இயேசுவை பார்ப்பதற்காக என் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னார்களாம். 5 மணிக்கு அடக்க ஆராதனை முடிந்தது. இன்னைக்கு எத்தனை பேர், அது ஒரே மகனை இழந்த ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு மகனை இழந்து ஆராதனையை அவங்க டைம் கட்படுத்தல, கரெக்டா அந்த டைம் போனாங்களாம். அதுதாங்க உண்மையான தேவனுடைய அன்பு. எத்தனை பேர் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறோமா? இல்லைங்க. இயேசு உங்களை சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகளே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயா 44:3 சொல்லுகிறது, உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க சந்ததியின் மேல, உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். உங்க பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிட்டு கூட கேட்குறேங்க, இந்த நிகழ்ச்சி பக்கம் நீங்கள் யாராலும் சரிதான், உங்கள் பிள்ளைகளை வர நாட்களில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும், உங்கள் பிள்ளைகள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போது விட்டு விடாதுங்க. அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் கட்டாயம் கர்த்தர் கட்டாயம் அபிஷேகத்தை நிரப்புவார். கட்டாயம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பார். அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கவலைப்படாதங்க, நீங்கள் மறக்கப்படுவதில்லை. அதான் இயேசு அதிகமாக சொல்லுகிறார், நான் பூமியின் கடைசி பரிந்தும் நான் உங்களோட கூட இருப்பேன். அவர் உங்க கூட தாங்க இருக்கிறாரு. அவர் உங்க வீட்டில் தான் இருக்கிறாரு. நீங்க போகும்போது உங்க கூட வருகிறாரு. நீங்க என்ன செய்தாலும் உங்க கூட தான் இருக்கிறார் அவர். நீங்க ஆலயத்துக்கு போகும்போது, நீங்க ஒரு பிரயாணத்தில் போகும்போது, நீங்கள் ஒரு கடைக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதெல்லாம் இயேசு உங்களோட இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நீ என் வலப்பக்கம் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்க.
அந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். அந்த அனுபவம் அனுதினம் இருக்கணும். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் நம்ம புரிந்து கொள்ளணும். அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? நம்ம நினைக்கிறோம், என்னை விட்டுட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு. அவர் உங்களை கைவிடலை. அவர் உங்களை மறந்து போவதும் இல்லை. நீங்கள் தான் அவர் என்ன செய்கிறீங்க? அவர் என் கூட இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கூட இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறார். இல்லை, அவர் நம்ம கூட இருந்தங்கண்டு தான் நம்மளுக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தை பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ வியாதி, கஷ்டம், மருத்துவமனை, போராட்டம், வியாதிக்குள்ளே இருந்து கண்ணீர் வடிக்கிறது நம்ம பார்க்குறோம். நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல கணவனை கொடுத்துருக்கிறாரு. அதான் சொல்லி என்ன மறக்கப்படுவதில்லை. அவர் ஒரு நிமிஷம் நம்மளை மறந்தாருன்னா முடிஞ்சு போச்சுங்க. அவர் மறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம கூட இருப்பதை நாம் அனுதினமும் அறிந்து கொள்ள வேண்டும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோக்குள்ளே இருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். பாருங்க, ஆண்டு சொல்கிறாரு, உன் சந்ததி மேலே, உன் பிள்ளைகள் மேலே என் ஆவியை வைப்பேன். அது மாத்திரம் அல்ல, உன் சந்தானத்தின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு நம்ம ஆண்டு சொல்றாரு பாருங்க. அவர் ஆசீர்வதிக்கிறவருங்க. எல்லாராலும் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம். வனாந்தரத்தில் செழிப்பாய் மாற்றுகிறவர் இயேசு. அவர் உங்களை மறக்காத தெய்வம். அவர் உன்னுடைய விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அவர் உன்னை மறக்கவே மாட்டார். நான் இயேசுவின் நாமத்தினாலே. ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதுங்க, துயரப்படாதுங்க, வேதனைப்படாதுங்க. இந்த இயேசுவை போல் இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் கிடையாதுங்க. நீங்கள் தம்பி, தங்கச்சி, அம்மா, இயேசு உங்களை மறந்துட்டார் நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, அவர் மறக்கலை, உங்கள் கூட தான் இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார், உன் கூட வருவார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழங்கள் படிட்டு, நன்றி ஏசப்பா, தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களப்பா. உன் தாய், உன் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. இயேசுவே, இந்த வேலையில் கூட தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே, பிள்ளைகள் கண்ணீரோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சொல்கிறீங்கப்பா. இயேசு சொல்லுகிறார், இந்த ஒரு குடும்பத்தார் அதிகமாய் மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு நீங்கள் வீட்டில் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறதை ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்க, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்க. சொத்தை, சுகத்தை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்க. சொத்தை இழந்தது மாத்திரம் அல்ல, அதனால் வேதனைப்பட்டு நிற்கிறீங்க. அதனால் மாத்திரம் அல்ல, அந்த எவ்வளவோ சொத்து இருந்து நீங்கள் விற்று செலவு பண்ணி நீங்கள் பார்த்தீங்க, ஒரு சொங்கூட கிடைக்கல. நீங்கள் இயேசுவை இன்றைக்கு முழுமையாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஆண்டவரின் உதவி செய்வாரா என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறீங்க. என் அன்பு சகோதரனே, ஆண்டுடைய வல்லமை
உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்கள் வீட்டில் காணப்படுகிற அந்த பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. நன்றி. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். உன் வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஒரு நடமாட்டம், ஒரு மனிதன் உன் வீட்டுக்குள்ள நடமாடுற ஒரு அனுபவம் இயேசுவின் நாமத்தினாலே. அது பிசாசுடைய வல்லமை. உங்கள் வீட்டுக்குள்ள அந்த 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 காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தூங்க முடியாதபடி அதை நீங்கள் காண்கிறீர்கள். தூக்கமே வரமாட்டேங்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் நின்னையோடும் குடும்பத்தோடு மறைகிறது. நீங்கள் இயேசுவை அறிந்தவர்கள் தான். நீங்கள் சொல்லுகிறீங்க, என்னை இயேசு கைவிட்டுட்டாரா என்று சொல்லி நினைக்கிறீங்கள். இயேசு கைவிடல மகனே, இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது நினைக்கிறீங்களா? நீ முழுமையாய் கர்த்தரை தேடு. நீ முழுமையாய் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாயானால் இயேசு உன் குடும்பத்தில் இருக்க எல்லா போராட்டத்தையும் மாற்றி உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஒரு வாலிப தம்பி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு 36 வயது ஆகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நிற்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே. நீ எத்தனை காரியத்தில் முயற்சி எடுத்தாய், எல்லாம் தோல்வி. இயேசு உனக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மறுபடி என் சமூகத்தில் வந்து நீ ஒப்பு கொடுப்பாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அநேக வீடுகளுக்குள்ள இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. நன்றி. இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. அநேகர் இந்த நிகழ்ச்சி ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை அநேக வீடுக்குள்ளே இறங்கி வருது நான் பார்க்கிறேன். நன்றி. ஒரு தேவனுடைய மகிமை அநேகர் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை நான் பார்க்கிறேன். ஒரு விடுதலை பார்க்கிறேன். ஒரு தாயார் உங்களுடைய குழந்தை காண்டி ஜெபிக்கிறீர்கள். குழந்தை பிறந்து 3 வருடங்கள் ஆகிறது. அந்த மகளுக்கு அடிக்கடி பலவீனம். இயேசு உன் மகளை தொடுகிறார். நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சகோதரி உன்னுடைய மகளுக்காண்டி ஜெபிக்கிறீர்கள். அந்த மகள் ஒரு வாலிப மகளுக்காண்டி ஜெபிக்கிறீர்கள். நன்றி. அவர் சரீரத்தில் காணப்படுற பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. ஒரு விடுதலை காண்கிறீர்கள். இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தார் கடன் பிரச்சனையோடு நீங்கள் இருக்கிறீர்கள். முழு குடும்பமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற கடன் பிரச்சனை கத்தை அடைப்பதற்கு புது வழிகளை கர்த்தர் திறக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோவான் 1:50 இதிலேயும் நீ பெரிதானலை காண்பாய். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அநேக குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் சிறு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிற அநேகர் சிறு பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை இறங்கி வருது. இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேக சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு தாயார் ஜெபிக்கிறீர்கள், என் மகளுக்கு உடைய ஆவியை ஊற்றும் என்று ஜெபிக்கிறீர்கள். 11 வயது நிரம்பின மகள். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், உன் மகள் மேல் என் ஆவி நான் ஊற்றுவேன். நன்றி. உங்கள் மகளுக்காக நீ ஜெபிக்கிறபடினால் ஆண்டுடைய வல்லமை மகள் மேல் இறங்கிறது. உங்கள் மகள் ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். அடிக்கடி உங்கள் மகள் ஒரு தலச்சித்தினால் பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் விழுந்து விடுவார்கள். கர்த்தருடைய வல்லமை அந்த ஆவி இப்பொழுது வெளியேறுகிறது உங்கள் வீட்டை விட்டு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தகப்பனாரை ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய மகளுக்காண்டி ஜெபிக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய மகளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்க நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்னீங்களப்பா. ஒருவரையும் நீர் மறக்காத தேவன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டு யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஒரு குடும்பத்தார்
தன்னுடைய வீட்டுக்கார் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களப்பா, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடை கர்த்தர் கட்டி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. அது ஃபவுண்டேஷன் போட்டு அது அப்படியே காணப்படுகிறது. அடுத்த லெவலுக்கு போக முடியாதபடி ஆண்டவரே உமக்கு நன்றி. அவங்க சொல்லுறாங்கப்பா, அவங்க எங்கள் வீட்டை அடுத்த லெவலில் கட்ட முடியலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வீடை கட்ட விடாத போராடுகிற அந்த வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்துக்காண்டி ஜெபிக்கிறார்களோ, பிள்ளை கற்பத்தின் கனிக்காண்டி ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை ஜெபிக்கிறவர்கள், பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறவர்கள், கணவனுக்காண்டி ஜெபிக்கிறவர்கள், மதுபானத்தின் அடிமை இருக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கிறவர்கள், எல்லார் மேலும் தேவனுடைய கரம் வைக்கப்படுவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தகப்பனே உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலம் பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய பலன் இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த திரையில் சொல்லப்படுகிற அந்த மொபைல் நம்பர் 24 மணி நேரமும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமே உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.